அன்பார்ந்த தமிழக மக்களே, அதிமுக கட்சியின் எல்லாருக்கும் வணக்கம். அதிமுக கட்சியின் நிலைப்பாடுகள் சரியில்லை. ஆகையால் நான் பயங்கரமான அதிமுக கட்சி. நான் ஆஃபீஸுக்கு சென்று இருக்கும்போது என்னை மதிக்கலை. ஆகையால் இன்னொரு விஷயம் என்ன என்றால், இந்த ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் செங்கோட்டையனும் ஒன்றாக இணைந்து அவருக்கு மரியாதை செலுத்தணும், முத்துராமலிங்க தேவருக்கு, அது ஓகே. பட்டு இவங்கெல்லாம் ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைப்பது என்பது இயலாத காரியம். என்னென்னா, ஆல்ரெடி நீங்கள் நிறைய சம்பாரிச்சிட்டிங்க, டிடிவி தினகரன், சசிகலா, இதெல்லாம். நான் டிடிவி தினகரன் ஆஃபீஸுக்கு போகிறேன், கொள்ளடித்த பணத்தை ஒரு 500ஆவது கொடுங்கடா. ஏன்னா சசிகலா மீட்டிங் போட்டதே எங்கள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் அம்மையார்குப்பைன்ற ஒரு வில்லேஜில். அந்த மீட்டிங் எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பேன். பரும்போக்கு நாயங்க வீட்டில் எவனும் மதிக்கிறது கிடையாது, வாட்ச்மேனும். அங்கே ஆஃபீஸ் போனாலும் அவன் துரத்து விட்டுறான். அவன் ஒரு பயங்கரமான டபுள் கேடு பரும்போக்குங்க. டேய், உங்களெல்லாம் நம்பி கட்சியில் இருக்கணுமாடா டிடிவி தினகரன், சசிகலா? டேய், உன்னை அரசியல் பற்றி நீங்கள் 2 பேரும் பேசாதீங்கடா. டேய், சசிகலாவும் டிடிவி தினகரனும் அரசியல் பற்றி எங்கே மூச்சு விடாதீங்க, ஓகேவா? ஒரு ஆஃபீஸ்லேருந்து துரத்த நீங்கள் என்னடா கட்சியை நடத்துவீங்க? அம்மா முன்னேற்ற கழகமா, அல்வா முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கிங்கடா, பரும்போக்குங்களா. நான் மண்டே ஆஃபீஸுக்கு சென்றேன். மண்டே ஆஃபீஸுக்கு செல்லும்போது யாருமே மதிக்கலை. அதாவது 27ஆம் தேதி ஆஃபீஸுக்கு சென்றிருந்தேன். ஏன்னா இவங்கெல்லாம் வந்தால் மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஆனால் ஆஃபீஸ் போனால் மதிக்க மாட்டாங்க. பேர் அம்மாவா, அம்மா முன்னேற்ற கழகம். அம்மானா சாப்பாடு போடணும்டா, பரும்போக்கு நாய்ங்களா. நீங்கள் அல்வா முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கிங்க. டிடிவிக்கு தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுப்பீங்க, ஓகேவா? நீங்களும் சசிகலாவும். சசிகலாவா சாவர கலாவான்னு தெரில. கலாவோ இல்லை, மக்களுக்கு நல்லது செய்யாத நீங்கள்லாம். நாங்கள் வெளியிலேருந்து வர்றோம், எங்களை மதித்து ஒரு உணவு கூட பரிமாற இது பண்ணலை. ஆனால் நீங்கள் வந்தால் எல்லா மீட்டிங் நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஒன்றுமே அரசியலை பற்றி பேசுனீங்களோ தொலைச்சி போடுவேன், தொலைச்சி நீங்கள், ஓகேவா? நாய்களா, ஏன்டா அரசியல்னு? அதுதான் அம்மா இருக்கும்போது நல்லா கொள்ளடிச்சிங்களே, பல லட்ச கோடி, இதெல்லாம் போதாதா? ஐயா, சிந்தித்து செயல்பட வேண்டும். இதை மனதில் கொண்டு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா அவர்களும் நல்லா சிந்தித்து செயல்பட்டு கட்சி நிர்வாகிகளை சரி செய்ய வேண்டும், ஆஃபீஸ் நிர்வாகிகளையும் சரி செய்ய வேண்டும். எல்லாம் சரி செய்து கட்சி நிர்வாகத்தை சரியான முறையில் நடத்த வேண்டும் என்பது பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் கடைசியாக இது ஏதோ என்ன, எத்தனோ பேர் அரசியலில் சம்பாதிக்கிறாங்க. அதில் நல்லவங்களும் சம்பாதிப்பாங்க, மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆளுங்களாம். அதெல்லாம் ஊடகங்களை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் இவங்கெல்லாம் நச்சு கிருமிகள். சசிகலாவும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் நாய்கள். ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, 10 ரூபா கூட, சிங்கிள் டீ கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. போய் அதான குரூப்பில் போட்டு அமௌண்ட்டை போட்டு அல்வா கொடுப்பா, அப்படி அதானே வாங்கிட்டு வாங்க, நாய்களா. நன்றி, வணக்கம்.